கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். சகலத்தையும் புதிதாக்குகிற தேவனாயிருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாக மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே ஒரு புதிய காரியம் நடக்கப் போகிறது. உங்கள் வேலையிலே ஒரு புதிய காரியம் நடக்கப் போகிறது. உங்கள் வருமானத்திலே நீங்கள் எதிர்பார்க்காமல் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அது மட்டுமல்லாமல் உங்கள் சரீரத்திலே புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். புதிய பலனை தருகிறார், புதிய சுகத்தை தருகிறார், புது ஆரோக்கியத்தை தருகிறார். பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகிறது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது. இந்த நாளிலே புது காரியத்தை கர்த்தர் செய்கிறார். உங்கள் வாழ்க்கை முறையிலே ஒரு புதிய மாற்றம் உண்டாகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலே இந்த வசனத்தின்படியே செய்கிறார். அப்படி அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.